எனது அருமைமிகு யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 72வது நாள், 72வது குறள். அந்த குறள் என்னவென்றால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பதுதான் இந்த குறள். இதனை வைத்து வள்ளல் எம்ஜிஆர் கூட ஒரு பாடல் ஒன்றை எழுதியுள்ளார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுதான் அந்த பாடல். இப்படி சிறப்புக்குரிய அந்த குறள், அதனை முதலில் குறளை கூறிவிடுகிறேன். அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை கூறுகிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுதான் அந்த குறள். அன்பு இல்லாதவர்கள் அவர்கள் பாடுபட்டு சேர்த்த பொருள்கள் அனைத்தும் அவர்களுக்கே உரியது என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அன்புடையவர்களோ அவர்கள் பாடுபட்ட சேர்த்த புகழ், பொருள் ஆகிய அனைத்தையுமே தமக்கு மட்டும் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாட மாட்டார்கள். எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து அதனை வைத்து இன்புறுவார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். இது அன்பு உடையவர்களின் ஒரு செயல். அதற்கு எடுத்துக்காட்டாக பல பேரை நாம் கூறலாம். இப்போது நான் கூறியது போல வள்ளல் எம்ஜிஆர், மேலும் சங்கரையா என்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தாரே, அவருக்கு 1 கோடி ரூபாய் இனாமாக கொடுத்தார்கள். தமிழக அரசின் சார்பாக ஒரு விருதையும் கொடுத்து அவர் அந்த தொகை மொத்தத்தையும் ஏழை மக்களுக்கே கொடுத்து விட்டார். தானமாக அந்த நிமிடத்திலேயே, அவர்கள் கொடுத்த நிமிடத்திலேயே அவர்கள் கையிலேயே தானமாக திரும்ப கொடுத்தார்கள். மேலும் நமது திரைப்பட நடிகர்களில் திரு சிவகுமார் அவர்களின் புதல்வர்கள், அவர்களும் அதுபோல வள்ளல் குணம் கொண்டவர்கள்தான். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தனியாக ஒரு அறக்கட்டளையை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நிறைய செய்கிறார்கள். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவதாக, நமது விஜய் டிவியில் நடித்தவர் பாலா என்ற ஒரு யூடியூபர், அவரும் அப்படித்தான். அவர் யாராவது ஒருவருக்கு ஒரு ஆபத்து என்றல்ல, ஒரு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் அவரை தொடர்பு கொண்டால் உடனடியாக அதை செய்து கொடுத்து விடுவார். ஏனெனில் அவர் பொருளை அவரே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. இதுதான் உண்மை. இந்த குறளுக்கு விளக்கமாக நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை இப்போது நாம் பார்த்தோம். வணக்கம்.